வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யுவர் ட்ரீம் இஸ் ஆர் மிஷன். அந்த வகையில் இன்றைக்கு யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான எலாஸ்டிசிட்டி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ எலாஸ்டிசிட்டி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எதெல்லாம் ஃபோக்கஸ் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலாஸ்டிசிட்டினா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னவா இருக்க போகுது, அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட பிளேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லலாம், இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் இருக்கிறது எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான். ஸோ அப்போ அந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் எம்சிக்யூஸாக இருக்கட்டும் நம்ம ஈஸியாக சால்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்றது என்னன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸோ எலாஸ்டிக் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பாக ஒரு ரப்பர் பேண்ட் ஞாபகம் வரும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு கை விரலை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ கை விரல் வச்சு நீங்கள் ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே அதுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அந்த ரப்பர் பேண்டோட ஃபார்மேஷனே மாற்ற போகுது. தட் மீன்ஸ் என்ன மேம் ஃபார்மேஷன் கேட்குறீங்களா? அதனுடைய ஷேப்பை மாற்றும். பார்த்துருக்கீங்களா? ஆஃப்டர் என்ன ஆகும்? இந்த மாதிரி பெருசாக தெரியும். அப்போ இதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்க போகுது? அதனுடைய ஃபார்மேஷன் மாற்றுது. அதனால் இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேருன்னு சொல்லலாம்? டிஃபார்ம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ டிஃபார்ம் ஃபோர்ஸை அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் விரிஞ்சிடும். அப்போ இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் அந்த நான் கையை நார்மலாக்கிடுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய ஓன் பொசிஷனுக்கே வந்துடும் அந்த ரப்பர் பேண்ட். அந்த ஓன் பொசிஷன் வருது அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்மலாக அப்பா நான் போய் என் பிளேஸ்க்கு உட்கார போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிளேஸ்க்கு வந்து உட்காருது இல்லைங்களா? அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அதுதான் அதனுடைய இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் சொல்லலாம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதாவது அதனுடைய இடத்துக்கே ரீஸ்டோர் ஆகி வந்துடுது. அப்போ எலாஸ்டிசிட்டி அப்படின்னு பார்க்கணுன்னாவே அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய 2 ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, அதை வந்து நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொரு ஃபோர்ஸு அதனுடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, அதை தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எந்த மெட்டீரியலுக்கு எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை. எந்த மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்கும் நார்மலாக டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலைஸாக அதனுடைய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஓன் ஷேப்க்கோ ஓன் சைஸ்க்கோ அது வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். இதுவே இந்த ஈயை நெக்லேட் பண்ணுங்களா, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், ஈக்கு பதிலாக பி போடுங்களேன். அப்போ அதை என்னன்னு சொல்லலாம்? பிளாஸ்டிசிட்டின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணலாமா? அப்போ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு, அப்போ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் வுட் எடுத்துக்கலாமே. அப்போ ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது எரிச்சிடுறேன். தெர்மல் ஃபோர்ஸை நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன வகையான ஃபோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். அது லைட் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை தெர்மலாக இருக்கலாம். என்ன டைப் ஆஃப் எனர்ஜி வேணாலும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கட்டை எரிஞ்சிருது. அப்போ மறுபடியும் அதுக்குள்ளார தானாகவே இன்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி மறுபடியும் அது ஈக்குவலைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் யூ நோ வெரி வெல் ஆகாது. அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆகி மறுபடியும் ஓன் ஷேப் ஆர் சைஸ்க்கு வந்துருச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறீங்க? எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். வரல அப்படின்னா அது பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதுலேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வரலாம். அப்போ எலாஸ்டிசிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு ஒரிஜினல் ஷேப்லேருந்து வேறு ஷேப்க்கு மாறி மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துருச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ எலாஸ்டிசிட்டினா மறுபடியும் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரேன், அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் என்னன்னு சொல்கிறேன்? டிஃபார்மிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறேன். அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அந்த ரப்பர் பேண்ட் வந்து மறுபடியும் வந்து அதனுடைய ஓன் பொசிஷனுக்கு வருது. அதுதான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். ஈக்குவல் ஆகலைன்னா அதை பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம்.
அப்போ நமக்கு உண்டான சிலபஸ் எலாஸ்டிசிட்டி. இப்போ பிளாஸ்டிசிட்டினால நமக்கு என்னன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ எலாஸ்டிசிட்டியோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதனுடைய எஸ்ஐ யூனிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான். அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ப்ரெஷர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர்னா என்னன்றதை நம்ம நார்மலாக என்னன்னு பார்ப்போம். ஸோ யூ நோ வெரி வெல் அதனுடைய பேசிக் எஸ்ஐ யூனிட் என்னவாக இருக்க போகுது, பாஸ்கலாக இருக்க போது. அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை நான் ஸ்ட்ரெஸ் வரும்போது எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா, ml பவர் -1 t பவர் -2. அதாவது ஸ்ட்ரெஸ்னுடைய டைமென்ஷன் ஃபார்முலாவும் எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் ஒன்று தான். அப்போ இவ்வளோதாங்க எலாஸ்டிசிட்டி. அப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோக்கஸ் ஆன் எங்கே போக போகிறோம், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சும்மா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ஒரு மாசை வந்து ஒரு எண்டில் கட்டி தொங்க விட்டுறீங்க. அப்போ இந்த மாசில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை, ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வந்து மாசை ஏற்றிக்கிட்டே போவோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங்கோட மாசை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மாஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், கட்டாகி கீழே விழுந்துடும். இது பார்த்துருக்கீங்களா? அப்போ இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாயிண்ட்ல இது என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்குமான்னு கேட்டால் எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்காது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதான் லிமிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றத சொல்கிறோம். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எந்த பாயிண்ட் வரைக்கும் அதனுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிஹேவியர் பண்ணுதோ அந்த லிமிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு மேலே வந்து அது பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு மேலே அது எலாஸ்டிக்காக பிஹேவியர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அப்போ ஆஃப்டர் தட் பிரேக்கிங் பாயிண்ட்டு, அப்போ ஆஃப்டர் தட் பிரேக்கிங் பாயிண்ட் அது என்னவா ஆக்ட் ஆகும், பிளாஸ்டிக்காக ஆக்ட் ஆகும், பிளாஸ்டிசிட்டியாக இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நம்ம இங்கே இப்போ எங்கே போகலாம், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு போகலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து தொங்க விட்டுருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், வெயிட் கூட கூட என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸால் அதனுடைய டீஃபார்மேஷன் ஆகுது. அப்போ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த டீஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்னால் ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் அதாவது டீஃபார்மேஷன் ஆகிறதுனால உருவாகிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆச்சுல்ல, அப்போ இதனுடைய லென்த்தில் ஒரு வேரியேஷன் நடந்துச்சுல்ல, ஒரு எலாங்கேஷன் நடந்துச்சுல்ல, அது பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் டீஃபார்மேஷன், ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் எலாங்கேஷன், அவ்வளோதான். அப்போ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்றத ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்கலாம் வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சிக்மான்னு சொல்லலாம். நிறைய இடத்துல நிறைய சிம்பிள் சொல்லுவாங்க, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சிக்மா, அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு மெட்டீரியல், பிளாஸ்டிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு ஏரியா இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதனுடைய யூனிட் ஏரியா மேலே ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு ஒரு டிஃபார்மேஷன் கிடைக்கிது. அந்த டிஃபார்மேஷன் தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு மெட்டீரியலில் ஒரு யூனிட் ஏரியா மேலே இருக்கும்போது ஒரு டிஃபார்மேஷன் கிடைக்குது. அந்த டிஃபார்மேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், நான் ஆல்ரெடி சொன்னல, பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ, ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ இங்கே எலாங்கேஷன் நடக்குமா, நடக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் எதை பற்றி பேசும், டிஃபார்மேஷன் பற்றி பேசும். ஸ்ட்ரெயின் எதை பற்றி பேசும், சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் பற்றி பேசும். ஸோ அப்போ இதனுடைய யூனிட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூட்டன் மீட்டர் -2 இல்லைனா பாஸ்கல்னு சொல்லலாம். இதனுடைய டைமென்ஷன் ஃபார்ம்லாம் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்லைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபார்மேஷன் தான் சேம், அதே பாயிண்ட் தான், நான் சொன்ன பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். அப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி அதனுடைய டிஃபார்மேஷன் நடந்து மறுபடியும் அதே ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை டிஃபார்மேஷன் பண்ணுறது. ஸோ அதனுடைய எஸ்ஐ யூனிட் தெரியும். அப்போ சிஜிஎஸ் யூனிட்டு டைன் டிவைடட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ டைமென்ஷன்ஸ் பார்க்கலாமா, அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாலேருந்தே அழகாக டெரைவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏவா,
ஸோ அப்போ எஃப் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, நியூட்டன் செகண்ட் லா, நல்லா தெரியும். அப்போ ஏரியா அப்படின்னும் போது ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா இஸ் நத்திங் பட் என்னன்னு சொல்வீங்க? மீட்டர் ஸ்கொயர், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத், இல்லைனா லென்த் இன்ட்டு லென்த்துன்னு சொல்லலாம். அப்போ இங்கே வாங்களேன். அப்போ மாஸ்க்கு என்ன யூனிட்டு? கிலோகிராம். ஏ இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். அப்போ மீட்டர் செகண்ட் -2 டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு எம்இ கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? அப்போ என்ன யூனிட் வரும்? கிலோகிராம். மீட்டர் கீழே இருக்கு, மேலே வந்துச்சுன்னா -1 T -2. ஓகே. அப்போ வாட் இஸ் த எஸ் டைமென்ஷன் ஃபார்முலா? கிலோகிராமுக்கு மாஸ், மீட்டர்னா லென்த், -1, டீனா என்னன்னு சொல்லுவோம்? டைம். அப்போ T -2, அதாவது இங்கே செகண்ட் வரணும், இங்கே T -2. அப்போ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா? Dimension formula of the stress and then elasticity is equal to m L power -1 T power -2. இதிலிருந்து நம்ம இன்னொரு யூனிட்க்கு உண்டான கொஷின்ஸை பார்த்துட்டோம். இப்போ இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குவான்டிட்டி வச்சு வேணாலும் எஸ்ஐ யூனிட்டை வச்சு நம்ம ஈஸியாக அதை டெரைவ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி டைமென்ஷன் ஃபார்முலாலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்னுடைய டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் டைமென்ஷன்ஸ் வேணும்னா நமக்கு கம்பல்சரி ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு கொஷின்ஸ் அடிச்சிடலாம். இந்த 2 in 1 2 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் மூவ் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஞ்சிடியூட்டினல், ஷியரிங் ஸ்ட்ரெஸ், வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. நான் இன்னும் கொஞ்சம் அழகாக ப்ரீஃபாக போய் இது நல்ல ஒரு வியூவாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதை வச்சு நமக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். அது என்ன மேம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை மறுபடியும் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? லாஞ்சிடியூட்டினல், வால்யூமாக பிரிக்கலாம். அந்த லாஞ்சிடியூட்டினல் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ நார்மலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது லாஞ்சிடியூட்டினல், வால்யூம், டான்ஜென்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு பாருங்கள். பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஃபிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடுவாங்க. நம்ம ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிடலாம். அப்போ லாஞ்சிடியூட்டினல். அப்போ லாஞ்சிடியூட்டினல் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா லாஞ்சிடியூட்டினல்னால் அதனுடைய லென்த்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? வேரியேஷன் பண்ண போகிறேன். அப்போ படத்தில் பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு ராட் எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். தட் மீன்ஸ் எனர்ஜி கொடுக்க போகிறேன். அந்த எனர்ஜி நான் என்னவா கொடுக்குறேன்? தெர்மலாக கொடுக்குறேன். அதாவது ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வெப்பப்படுத்துகிறேன். வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ராடோட ஒரிஜினல் சைஸ் இவ்வளோ தான் அப்படின்னா அந்த வெப்பத்தினால இந்த அளவுக்கு அது என்ன ஆகும்? விரிவடையும். தட் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ டிஃபார்மேஷன் நடக்குது இல்லை? அந்த டிஃபார்மேஷன் தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பர் ஏரியா, அவ்வளோதான். அப்போ இந்த லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ்ஸே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டைப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து டென்சைல், இன்னொன்று வந்து கம்ப்ரசிவ். அது என்ன மேம் டென்சைல், கம்ப்ரசிவ்? ரொம்ப ஈஸி. டான்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையே நம்ம என்னன்னு சொல்லலாம்? லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம். அதாவது நான் ஒரு ராடை வச்சு அதனுடைய லென்த்தை எலாங்கேட் பண்ணுறேன் அப்படின்னா அது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு எடுத்துக்கோங்களேன், எலாஸ்டிக் பிஹேவியர். அப்போ நான் 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும். அப்போ இந்த டிஃபார்மேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நான் என்னன்னு சொல்கிறேன்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ இதுலேருந்தே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்ம், அதாவது அந்த பாடியினுடைய லென்த்தில் நான் ஒரு வேரியேஷன் ஏற்படுத்துகிறேன். அதனுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அது 2 டைப்பு. ஒன்று வந்து டென்சைல், இன்னொன்று கம்ப்ரசிவ். டென்சைல் இஸ் நத்திங் பட் லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ்னும் சொல்லலாம். இது எலாங்கேஷனை ரெஃபர் பண்ணுறது. இதுவே கம்ப்ரசிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிறதுனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதாங்க. அப்போ பேலன்ஸ் வேறு என்ன இருக்க போகுது? வால்யூம் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ், இல்லைனா ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இது 2த்தையும் பார்க்கணும். அப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ்க்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. கையில் வந்து ஒரு எலாஸ்டிக் பால் எடுத்துக்கோங்க.
அந்த பால்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா டைப்லேயும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அப்போ ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இது சொல்லும் போதே உங்களுக்கு இன்னொரு லாவும் ஞாபகம் வரணும். என்ன லா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் தி பாஸ்கல் லா. அதனால இதனுடைய எஸ்ஐ யூனிட்டு பாஸ்கல்னு வந்திருக்கும். அப்போ பாஸ்கல் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு பால் வச்சுப்பீங்க, எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்கல் லான்னு சொல்லுவோம். சேம் அதே தான். நான் ஒரு ப்ரெஷர் எல்லா சைட்லேயும் படத்தில் காமிக்கிற மாதிரி கொடுத்தேன்னா அதனுடைய வேல்யூம் என்ன ஆகும், பெருசாகுமா சின்னதாகுமா? ஆப்வியஸாக சின்னதாகும். எல்லா டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ வேல்யூம் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பல்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா சேஞ்ச் இன் வேல்யூம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரெஷர். அப்போ எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வேல்யூம் மாறும். கண்டிப்பாக இது கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எது சேஞ்ச் ஆகுது, அதனுடைய வேல்யூம் சேஞ்ச் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேல்யூம் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டைப் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் வரும். இதை கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னு தானே கேட்குறீங்க. அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது, இப்போ நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பேரலலாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பேரலலாக இருக்கணும். அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம், ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கியூப் இருக்குது, இனிஷியல் ஸ்டேட்டில் நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பேரலலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ இதனுடைய லென்த்து மாற போகிறதில்ல, வேல்யூ மாற போகிறதில்ல, எதுவுமே மாற போகிறதில்ல. ஆனால் சைஸ் கூட மாற போகிறதில்ல. ஆனால் அதனுடைய ஷேப் மட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது சேஞ்ச் ஆகாது. இது மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இப்படி சேஞ்ச் ஆகிருக்குங்களா. அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகி இதனுடைய ஷேப் மட்டும் மாறி இருக்கா. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டீட்டாவை டான்ஜென்சியல் டீட்டான்னு சொல்லலாம். அதனால் இந்த டீட்டாவை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், டான் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம், டான் டீட்டான்னு சொல்லிக்கலாம். என்னன்னு சொல்லிக்கலாம், டான் டீட்டா. அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஏரியாவுக்கு பேரலலாக கொடுக்கணும். அப்போ ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும், அது டான்ஜென்சியல் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ, தட்ஸ் இட். ஸோ அப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்னுடைய டைப்ஸ் பார்த்தோம், என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸில் டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்னால் என்ன, லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, வால்யூம் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, டென்சைல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, டான்ஜென்சியல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன. அப்போ இங்கே நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னால், நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் நார்மலாக கொடுத்து அதனுடைய லென்த்து வேல்யூம் இதெல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணி மறுபடியும் ஒரிஜினல் லென்த்து வேல்யூமுக்கு வர வைக்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு. இதுவே ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னால் லென்த்து வேல்யூம் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஒன்லி ஷேப்பை மட்டும் நான் சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டென்சைலாக இருக்கட்டும், கம்ப்ரசிவாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் எது மாறப்போகுது, லென்த்தா வேல்யூமோ இல்லை பிரெத்தோ ஏதோ ஒன்று சேஞ்ச் ஓவர் ஆக போகுது. அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. இதுவே ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அதாவது டான்ஜென்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது இங்கே எதை மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம், ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. அப்போ அதனுடைய ஷேப் ஷுட் பி சேஞ்சிங். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டான்ஜென்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எங்கே மூவ் ஆன் பண்ணலாம், ஸ்ட்ரெயின்னா என்னன்னு மூவ் ஆன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது அதை எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது, சேஞ்ச் இன் டைமென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இது எப்சிலான் எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் சிம்பிள்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த்து. அப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறீங்க, ஒரு வெயிட் போடுறீங்க, வெயிட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ப்ரிங்குனுடைய லென்த் என்ன ஆகுது, ஷுட் பி வேரிங். அப்போ இந்த டெல் எல்னு எடுத்துக்கலாமா. அப்போ டெல் எல் அப்போ டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இது லென்த்தாக நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணலாம், வேல்யூமாக சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். அதனால காமனாக என்னன்னு சொல்லிக்கலாம், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைமென்ஷன். என்னன்னு சொல்ல போகிறீங்க, change in dimension divided by original dimension.
அப்போ ஸ்ட்ரெயின் அர்த்தம் த ரேஷியோ ஆஃப் தி சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய யூனிட். அப்போ யூனிட்டு இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய லென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ சேஞ்ச் இன் லென்த்துனால அது மீட்டரில் தான் மாறப்போகுது, ஒரிஜினல் லென்த்துனால மீட்டர் தான். அப்போ மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதனுடைய யூனிட் என்னவா இருக்க போகுது? நோ யூனிட். முக்கியமான பாயிண்ட். அப்போ ஸ்ட்ரெயின் அர்த்தம் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன், அதனுடைய யூனிட் என்னவா இருக்க போகுது? நோ யூனிட்டாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம டைப்ஸ் பார்த்தோமோ சேம் ஆசெட்டஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அதனுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதே சேம் டைப் தான் லாஞ்சிடியூட்டினல், வால்யூம், ஷியரிங். அப்போ இதை நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை, ஃபார்மா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டோம், சேம் அதே ஃபார்முலா தான் இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அப்போ லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க? எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிங்க? எஃப் பை ஏன்னு எழுத போகிறீங்க. அது என்னது? லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெஸ்ஸு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதுறீங்க? ஸ்ட்ரெயின் என்னன்னு எழுத போகிறீங்க. அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது அதுக்கு என்னன்னு எழுதிருவீங்க? அப்போ லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெயின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், லாஞ்சிடியூட்டினல் அப்படின்னாவே அது எதை சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம்? லென்த்தை சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம். அப்போ ΔL டிவைடட் பை எல் அப்படின்னா அது லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெயின். இதுவே வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா நல்லா தெரியும், இதில் எதை சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம்? படத்தில் காமிக்கிற மாதிரி வால்யூமும் சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறீங்க. அப்போ வால்யூம் சேஞ்ச் ஓவர் பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்னது? ΔV டிவைடட் பை V. அப்போ லாஞ்சிடியூட்டினல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ΔL டிவைடட் பை எல், வால்யூம் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ΔV டிவைடட் பை V. அப்புறம் நம்ம எங்கே மூவ் ஆன் பண்ண போகிறோம்? ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கு மூவ் ஆன் பண்ண போகிறோம். ஷியரிங் ஸ்ட்ரெயின் மூவ் ஆன் பண்ணும்போது அதே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக போகுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இங்கே ஒரு வேர்டிங் மட்டும் சேர்த்துக்கிறோம், என்ன அப்படின்னா லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எதை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுன்னா கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஏரியாவுக்கு எப்படி இருக்கணும்? பேரலாக இருக்கணும். அதை தான் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ ஃபார்முலா என்னது? mu is equal to del x divided by L. del x is nothing but lateral displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நகர்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் நகர்ந்துருக்கிறத போய் கிலோகிராம்லேயே அளப்பீங்க, இல்லை செகண்ட்லேயே அளப்பீங்க. அதே எதில் தான் அளப்பீங்க? மீட்டரில் தான் அளப்பீங்க. அப்போ ஒரிஜினல் லென்த்தை எதில் தான் அளப்பீங்க? மீட்டரில் தான். அப்போ மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதனுடைய யூனிட் என்னவா இருக்க போகுது? நோ யூனிட் தான். அப்போ இதனுடைய del x டிவைடட் பை எல் வந்து எதுக்கு ஈக்குவலைஸாக இருக்கான்? டான் டீட்டாக்கு ஈக்குவலைஸாக இருக்கான். எதுக்கு ஈக்குவலைஸாக இருக்குது? டான் டீட்டாக்கு ஈக்குவலைஸாக இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு del x டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு டான் டீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் தி ஷியரிங் ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெயினில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? இப்போ என்னென்னலாம் பார்த்தோம்? லாஞ்சிடியூட்டினல்லாம் என்னென்னு பார்த்தோம், வால்யூம்னா என்னென்னு பார்த்தோம், ஷியரிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ இங்கே நம்மளுடைய இன்னைக்கு ஃபோக்கஸ் ஆன் என்னவா இருந்திருக்கு? எலாஸ்டிசிட்டினா என்னன்றதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எலாஸ்டிசிட்டின்றதை பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏன்றது நமக்கு தெரியும், அதனுடைய டைப்ஸாக இருக்கிறத பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்துட்டோம், அதனுடைய டைப்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ பேசிக் பாயிண்ட்ஸும் கேதர் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே மூவ் ஆன் பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸை படிச்சிட்டாவே இதிலே 90% ஆஃப் ஆன்சர் வந்து நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் படிக்கலாமா? ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன நமக்கு ஒரு க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னா ரேஷியோ. அப்போ ரேஷியோ அப்போ எதுக்கு உண்டான ரேஷியோ? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கும் ஏரியாவுக்கும் உண்டான ரேஷியோ இருக்குது அப்படின்னா அது என்னன்றதை கேட்குறாங்க. வி நோ வெரி வெல் தட் இஸ் த சிக்மா. அப்போ சிக்மா இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெஸ்ன்றது நமக்கு தெரியும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஸ்ட்ரெஸ் தான் வந்து எதுக்கு உண்டான ரேஷியோ சொல்ல போகுது? ஃபோர்ஸ்க்கும் யூனிட் ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு உண்டான ரேஷியோவும் சொல்ல போகுது. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்? தட் இஸ் இன் தி ஆப்ஷன் பி, தட் இஸ் த ஸ்ட்ரெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணலாமா? குட். ஸோ வாட் இஸ் இன் தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா when a deforming forces, sources இல்லைனா ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம், இதை ஃபோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சோர்ஸஸ்ன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை.
அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு பேரலல் டு தி சர்ஃபேஸ் பாடி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? என்னன்னு எழுதணும்? ஃபோர்ஸ் பேரலல் டு தி ஏரியா அப்படின்னோடனே நமக்கு மண்டையில் என்ன ஞாபகம் வந்துட்டு இருக்கணும்? ரிமைன் நல்லா பண்ணுப்பாங்க பார்க்க. அப்போ என்ன ஆன்சரு? ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் பேரலன்ற ஒரு வேர்டு வராது, பல்க் ஸ்ட்ரெஸ்லேயே பேரலன்ற ஒரு வேர்டு வராது, ஆல் த அபோவ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ வாட் இஸ் இன் தி செகண்ட் கொஷின் ஆன்சர் அப்படின்னா தட் இஸ் இன் தி ஷியரிங் ஸ்ட்ரெஸ். தேர்ட் கொஷின் போயிடலாங்களா? தேர்ட் கொஷின் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் யுவர் பாடி, ஏதோ ஒரு பாடி ஒரு ரீஜியனில் இருக்கு. அப்போ பாடி டு ரீஜியன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அப்போ ஏதோ ஒரு பாடி இருக்கு, அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறாங்களாம். அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணோடனே அதனுடைய ஒரிஜினல் பாடிக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு நமக்கு என்னன்னு தெரியும்? ஃபஸ்ட்டு இ வரமா பி வரமா? நமக்கு நல்லா தெரியும். திரும்பி வந்துருச்சுன்னா அது இ, திரும்பி வரல அப்படின்னா அது பி. அப்போ திரும்பி வந்துருச்சு அப்படின்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் இதுக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ஈக்குவலாக இருக்குன்னா அது என்னன்னு அர்த்தம்? பிளாஸ்டிசிட்டி. அப்போ இங்கே எலாஸ்டிசிட்டி, அப்போ இங்கே என்ன வராது? பிளாஸ்டிசிட்டி வராது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? தட் இஸ் இன் தி எலாஸ்டிசிட்டி. அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது எலாஸ்டிசிட்டி, ஈக்குவலாக இல்லைன்னா அது பிளாஸ்டிசிட்டி. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் பண்ணலாமா? ஸோ ஃபோர்த் கொஷின் பார்க்கலாமா? ஓகே ஃபைன். ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஒயர். அப்போ ஸ்டீல் ஒயரா அது ஸ்ட்ரெச் பண்ணுறாங்களாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏதோ ஒரு ஃபோர்ஸை இது மேலே அப்ளை பண்ணுறேன். இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய லென்த் என்ன ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இது எல்லுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ செகண்டில் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல லென்த் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, டபுள் டைம்ஸ் ஆகுதான். அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லென்த் எல்லுன்னு எடுத்துக்கோங்க, ஃபைனல் ஸ்டேட்டில் 2Lன்னு இருக்கான். அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ ஆன்சர், அதாவது என்ன வேல்யூ கேட்குறாங்கன்னா நியூ ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா பாருங்களேன். அப்போ எஃப் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ராட் இருக்குது, அதனுடைய 2 டைம்ஸ் ஆஃப் த எல்லாம் மாறிடுது. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை இங்கே எல் வந்து என்னவா ஆகுது அப்படின்னா 2L மாறுது. ஆனால் நமக்கு ஃபார்முலா என்ன? ஏ தான் ஃபார்முலா. அப்போ இங்கே லென்த்து கொடுத்துருக்காங்களே, அப்போ ஏரியா கேட்டிருக்காங்களே. நம்மளோட மண்டை பார்த்த உடனே நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா ஏரியாவை பார்க்காது, லென்த்து 2 டைம்ஸ் ஆகுதா போடுறா. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் தானே ஆகும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு சாஃப்டுன்னு போடுவேன். நானாக இருந்தாலும் இதே மிஸ்டேக் தான் பண்ணுவேன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது லென்த்து தான், ஏரியா கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். அப்போ யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸாக நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்கன்னா லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸாக அதுக்கு ஈக்குவலாக ஏரியாவும் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வேல்யூம் எடுத்துப்போமே. வேல்யூம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? லென்த் இன்ட்டு ஏரியான்னு எடுத்துப்போமா? அப்போ லென்த் இன்ட்டு ஏரியான்னு எடுத்துக்கும் போது அப்போ லென்த் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா என்ன ஆகும்? 2 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏரியாவும் எப்படி தான் இருக்குன்னு அர்த்தம்? கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அப்போ ஏவும் கான்ஸ்டன்ட்டு எஃப்பும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வி நோ வெரி வெல். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி தான் இருக்கும்னு அர்த்தம்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும்னு அர்த்தம். இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? த ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் தி சேம். ஏன் அப்படின்னா சிக்மா எஃப்பும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஏவும் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் தாராளமாக கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய குவான்டிட்டியில் குவாலிட்டி லைக் ஓகே. ஸோ குவாலிட்டியில் அதாவது எந்தெந்த குவான்டிட்டிஸில்
இது வந்து லெஸ் குவான்டிட்டி இல்லைன்னா குவான்டிட்டின்னு சொல்லலாம். இந்த குவான்டிட்டியில் எதெல்லாம் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் லெஸ்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ we know very well ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் இருக்கா, இருக்கு. ஏன்னா இதுக்கு யூனிட் இருக்கா, இருக்கு. அப்போ யங்ஸ் மாடுலஸும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்க்குண்டான ஃபார்முலா தான் சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ்க்கு யூனிட் இருக்குது, டைமென்ஷன் இருக்குன்னா யங்ஸ் மாடுலஸ்க்கும் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் வராது, யங்ஸ் மாடுலஸ் வராது. we know very well what is the answer that is in the strain. ஏன் மேம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அப்போ சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்போ என்னவா இருக்கும், யூனிட்டு நோ யூனிட்டாக தான் இருக்கும். அப்போ யூனிட் இல்லைன்னா ஆப்வியஸாக அதுக்கு டைமென்ஷனும் இருக்காது. அப்போ 5th கொஷினுக்கு உண்டான ஆப்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஆப்ஷன் சி, தட் இஸ் இன் தி ஸ்ட்ரெயின். அப்போ நம்ம எம்சிக்யூஸ் பார்க்கும் போதே நமக்கு உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன ஓடணும்னா 4 ஆப்ஷன்ஸை தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோன்னா, எனக்கே நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எச் கிராஸை எச்செல்லாம் படித்து இதுதான் ஆப்ஷன் அப்படின்லாம் போட்டு வந்திருக்கேன். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸை தெளிவாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு அவங்க என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்கன்றதை நோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டேர்ம்ஸ் மாறி இருக்கா இல்லை நேம்ஸ் மாறி இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்னவே பண்ணணும், அதுக்குண்டான ஆப்ஷன்ஸே சூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நம்மளோட மைனஸ் பாயிண்ட்டை நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்ற திருக்குறளுக்கேற்ப முயற்சி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளோட 100% கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.